லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா தான், நம்ம மேல பொறாமப்பட்டு, அந்த விஷயத்த எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு யாராச்சும் பண்ணுவாங்க. மெயினா 2 ரீசன் தாங்க. மனுஷங்க நம்ம லைஃப்ல வர சில பிளெஸ்ஸிங்ஸ, இல்ல நம்ம லைஃப்ல சில பிரச்சனைய குடுத்து, நம்ம எடுக்கிற முயற்சிகள ஸ்டாப் பண்றது. ஒண்ணு என்ன தெரியுமா? நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் அந்த பிரச்சனைய அலோவ் பண்ணி உங்கள அந்த இடத்துல மூவ் பண்றது. அப்படி இல்லைன்னா 2வது விஷயம், அவங்க வந்து டெம்பரரியா தான் அந்த விஷயத்த பண்ண முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆயிட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சிய வந்து அவங்களால தடுக்க முடியாது. தற்காலிகமா வேணா அவங்களுடைய வளர்ச்சிய அவங்க தடுக்க முடியும். பாருங்களேன், வேதத்துல ஈசாக்கோட லைஃப்ல கூட ஈசாக்கு ஒரு தொரவ வெட்டுறாரு. அந்த தொரவுல தண்ணி வந்தா அங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. இன்னொரு தொரவ வெட்டினாரு. அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதனால ஈசாக்குடைய வாழ்க்கை நின்றுச்சா? ஈசாக்குக்கு வர ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடுச்சா? நிச்சயமா கிடையாது. ஆண்டவர் அவருக்குன்னு வச்சிருந்த ரெகோபோத்துக்குள்ள அவரு பிரவேசிச்சாரு. ஆண்டவர் அவருக்குன்னு வச்சிருந்த ரெகோபோத்த அவர் சுதந்திரிச்சாரு. அந்த இடத்துக்கு வரும்போது யாரும் அவர பொறாமப்படல. அந்த இடத்துக்கு வரும்போது யாரும் அவர்கிட்ட வாக்குவாதம் படல. நம்ம லைஃப்ல கூட ஆரம்பிக்கும்போது, இல்ல நம்ம ஒரு சின்ன லெவல்ல இருக்கும்போது வேணா நம்மள எதிர்ப்பாங்க. ஆனா அவங்களுடைய லெவல தாண்டி நீங்க வந்து இனிமே நம்மகிட்ட நெருங்கவே முடியாது, இல்ல நம்மள எதிர்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு உயரத்த நீங்க தொடும்போது, அவங்களால கிட்ட கூட வர முடியாது. ஸோ இப்ப பார்க்குற இந்த சின்ன சின்ன தோல்விகள பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே இல்லங்க. ஆண்டவர் நெனச்சாரு அப்டின்னா, உங்களுடைய ரெகோபோத்த அதி சீக்கிரமாய் வர பண்ண முடியும். ஒருவேள பிரச்சனை பண்ணி உங்கள ஒரு இடத்துலருந்து தொரத்துறாங்களா? உங்களுடைய ஏசிக்குள்ள தொரத்துறாங்களா? சித்னால தொரத்துறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரெகோபோத் இருக்கு. அங்க உங்கள யாரும் தொரத்த முடியாது. அந்த இடம் உங்களுக்கான இடம். அது உங்களுக்கான தொரவு. அதுலருந்து உங்கள வெளிய போ அப்டின்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஸோ ஹாப்பியா இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவான நோட்டோட ஆண்டவர் உங்கள இந்த காரியத்துல தைரியப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த தைரியத்தோட இந்த வாரத்த எதிர்கொள்ளுவோம். ஸோ இப்படிதான் எங்க சண்டே போச்சு. ஸோ சர்ச் விட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 1 ஹார்ல நான் குக் பண்ணியிருக்கேன். பெரிய விஷயம் தான். ரொம்ப டயர்டா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னையே நான் வந்து பேக் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு ஒரு டெசர்ட் வாங்கிக்கிட்டேன். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நாங்க தூங்கிட்டோம். வெளிய வந்து பார்த்தா செம்ம மழை. அண்ட் நைட் வரைக்குமே பயங்கர மழை இருந்தது. அண்ட் கிளைமேட் வாஸ் ஆசம் மக்களே! வேற லெவல்ல இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. இட்ஸ் ஆன் ஆஃப்லைன் ஆர்டர். ஸோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் என் ஹஸ்பண்ட் போயிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் நாங்க பேக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி தான் எங்க சண்டே முடிஞ்சது. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளெஸ்.